ஹலோ கியூட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் பகல் சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய ஈஸியான திங்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹோம் டெக்கர் கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதை ரவுண்டாக ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அட்டை இருந்தால் எடுத்துக்கலாம். அதில் ஒரு அழகான ட்ரீயை நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. கோணலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்யூட்டாக ஒரு பேர்டை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதே ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை விட குட்டியாக இருக்கிற மாதிரி இன்னொரு பேர்டையும் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேசிக்காக எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளூ வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரீக்கு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஹாஃப் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை அந்த ரவுண்டோட கார்னரில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேர்ட்ஸை நம்ம பறக்க விட போகிறோம். ஸோ அதுக்கும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 பேர்டையும் அழகாக பறக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிகிட்டே வாங்க. ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர் பால்ஸ்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம மரத்துக்கு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ட்ரீயோட டாப் போர்ஷனில் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச நியூஸ் பேப்பர் பால்ஸ் எல்லாம் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வால்புட்டி க்ளே எடுத்துக்கோங்க. வால்புட்டி க்ளேனா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வால்புட்டி பவுடரோட வாட்டரை மட்டும் ஆட் பண்ணி க்ளேவோட கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரீயோட பேஸ்க்கு எல்லாமே அந்த வால்புட்டி க்ளே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பிரான்ச்சஸ்க்கும் வால்புட்டி க்ளேயை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வாட்டர் வச்சு நல்லா மோல்டு பண்ணினீங்கன்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வால்புட்டி க்ளேயில் குட்டி குட்டி பால்ஸாக நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த ட்ரீக்கு கீழே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேர்ட் ஃபுல்லாமே நீங்கள் க்ளேயால் கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 3D லுக்கில் இருக்கும். இப்போ இந்த மரத்தோட டாப் இருக்குல்ல, டாப்பில் நியூஸ் பேப்பர் மேலேயும் நம்ம இந்த வால்புட்டியால் ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். அந்த ட்ரீயோட டாப் போர்ஷனெல்லாம் நல்லா ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். ஆல்மோஸ்ட் நம்ம கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. வாங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்டோட சென்டரில் எல்லோ கலரில் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பெயிண்டால் பேலன்ஸ் கலர் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம சேனலில் நிறையவே ரீயூஸ் ஐடியாஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கோம். ஆல்ரெடி நிறையவே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த எல்லோக்கும் ஆரஞ்சுக்கும் சென்டரில் ரெண்டையும் மெர்ஜ் பண்ண கலரையும் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேர்டுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் பெயிண்டால் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பேர்டுக்கும் நம்ம பிளாக் கலரில் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ கீழே இருக்கிற அந்த குட்டி குட்டி பால்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பிளாக் அண்ட் ஒயிட் கலரை நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த கலர் கிடச்சிடும். ஸோ அந்த கலரால் நம்ம இந்த ஸ்டோனுக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீ மட்டும் தான் பேலன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரீக்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலரால் கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரால் அந்த ட்ரீயோட டாப்புக்கும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைட் க்ரீன் இருக்கும்ல, அதையும் நம்ம சும்மா அங்கங்கே டச் பண்ணி விட போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இதை பார்க்குறதுக்கு ஒரு ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கிறதுக்காண்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்க்கவே ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்போ கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம சும்மா ஃபுல்லாக டச்சப் பண்ணிட்டு பண்ணி விட போகிறோம். பேர்டுக்கு ஃபுல்லாக நல்லா டச் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ட்ரீஸு, லீவ்ஸு, ஸ்டோன்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் கோல்டன் கலரால் சும்மா டச் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்கவே கிளாரியாக இருக்கும். இப்போ நம்ம கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைடை மட்டும் நம்ம டெக்கர் பண்ண போகிறோம். கோல்டன் கலர் பெயிண்டால் சைடையும் நம்ம அழகாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சிம்பிளான திங்ஸில் இவ்வளோ அழகான கிராஃப்ட் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டையும் அழகாக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான கிராஃப்டில் சந்திக்கலாம். பாய்.